சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன். கன்னிராசி நேயர்களின் குணதிசயம் எப்படி இருக்கும்? கடன் வாங்க தயங்காதவர்கள், கடன் கொடுக்கவும் தயங்காதவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி அதிக உடையவர்கள். பார்த்திங்கன்னா நோயாளிங்க எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட நோயை பற்றி சொல்லுவாங்க, இல்லை மற்றவங்க இவங்க நோயை பற்றி சொல்லுவாங்க. இந்த டேஷன், வம்பு வழக்கு, பிரச்சனை, இது ஏதோ ஒன்று சந்திச்சுட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை அன்றாடம் உங்களுக்கு ஏற்படும். ஓகேங்களா? ஏதோ ஒன்று பிரச்சனை, ஒரு டேஷன் பிரச்சனை, ஏதோ ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை வந்து இவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் எதிர்த்து பார்த்துட்டு இவங்களோட எஃபெக்ட் ஆகிடும். மைண்டெல்லாம் எஃபெக்ட் ஆகி அது எதிர்ப்பு சக்தி மாதிரி ஆகிடும். இவங்களுக்கு நன்றாக உழைக்கக்கூடியவர்கள், சில சமயத்தில் எதிர்த்து போராடக்கூடியவர்கள், இளமை உள்ளம் உடையவர்கள், ஆடை அலங்கார பிரியர்கள், அன்பு சற்றும் இரக்க குணம் உடையவர்கள், அடுத்தவர்களை வசீகரிக்கும் ஈர்க்கும் தன்மை உடையவர். வாங்க பலனுக்கு போகலாம். கன்னிராசி நேர் பார்த்தீங்கன்னாக்கா அதிபதி புதன் தாங்க அதிபதி. அப்போ 1 கோடி 10 கோடி அவரே வராது இல்லைங்களா? அப்புறம் உங்கள் கன்னிபுதன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிபதி பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 6ல், ராசிக்கு 6ல் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி பெற்ற கும்ப சனியோட பார்த்தீங்கன்னா பயணிக்கிறாரு. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10 கோடி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மிதன புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 9ல், ராசிக்கு 6ல் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி பெற்ற கும்பசனியோட பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதனோட யாரெல்லாம் பயணிக்கிறோம் அப்படி வரிசையாக பார்த்துருவோம். ரைட்டு. ஓகேங்களா? ரைட்டு. பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த ரெண்டு இப்படி வந்துடுவாங்க. ஓகே ரைட்டு. இப்போ நேர்முறையாக உபயோகிக்கும். ரைட். ஓகே. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கோடி 9 கோடி சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் எப்படி பயணிக்கிறார் பார்த்தோம்னாக்கா 2 கோடி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது துலாம் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 4ல், ராசிக்கு 5ல் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மகரத்தில் போய் பயணிக்கிறாரு. ஓகேங்களா? ரைட். அப்போ 9 கோடி அதாவது ரிஷப சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 9ல், ராசிக்கு 5ல், மகரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ அவரோட யார் பயணிக்கிறா? 3 கோடி 8 கோடி செவ்வாய் பயணிக்கிறார். ஓகேங்களா? 3 கோடி விருச்சிக செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 3ல், ராசிக்கு 5ல், மகரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அவர் 8 கோடி பார்த்தீங்கன்னா மேசவை பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 10ல், ராசிக்கு 5ல், மகரத்தில் போய் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட். ஓகே. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வீடு கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவான் மகர சனி தன் சாணத்துக்கு 5 கோடி 6 கோடி இல்லைங்க சனீஸ்வர பகவான் கன்னி ராசிக்கு. அப்போ 5 கோடி பார்த்தீங்கன்னா மகர சனி பார்த்து தன் சாணத்துக்கு 12ல், ராசிக்கு 6ல் போய் பார்த்து கும்பத்தில் போய் ஆட்சி போடுறாங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 4 அதாவது பார்த்தீங்கன்னா 4 கோடியவன் 7 கோடியவன் இல்லைங்களா? இந்த ராசிக்கு அதாவது சுகாதிபதி பாதகாதிபதி குரு பார்த்தீங்கன்னாக்கா சுகாதிபதி குரு பார்த்தீங்கன்னா 4 கோடி குரு பார்த்தீங்கன்னா தனுசு குரு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 5ல் போய் ராசிக்கு 8ல் போய் மறைஞ்சிருந்து அந்த 4ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறது 4ஆம் இடத்தை. ஓகேங்களா? அப்போ 7 கோடி பார்த்தீங்கன்னாக்கா தனுசு மீன குரு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 12ல், ராசிக்கு 8ல் இருந்து பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட்டு. பயணித்து அந்த 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? ரைட். ஓகே. அடுத்து யாருங்க? அப்போ 11 கோடி சந்திரன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 6ல், ராசிக்கு 4ல் பார்த்தீங்கன்னா தனுசில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ 6ஆம் இடம் சனி கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அப்போ 12 கோடி சூரியன் வாரம் இருக்கார் இல்லைங்களா? 12 கோடி சூரியன் தன் சாணத்துக்கு 7ல் அமர்ந்து 12ஆம் இடத்தை தான் இடத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? ரைட். ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் மதிப்பு வலுத்திருக்கார். ஓகேங்களா? ரைட். ஓகே. அதே மாதிரி வந்து 12ஆம் இடத்தை பார்த்து 12ஆம் இடத்தை வலுப்படுத்துறாரு சூரிய பகவான். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ 4ஆம் இடத்தை குரு பார்த்து 4ஆம் இடத்தை வலுப்படுத்துறாரு. ரைட். ஓகே. ரைட்டுங்க. சரி. இப்போ வந்து இதெல்லாம் என்ன அதாவது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், 1ஆம் இடத்துக்கு ராசியில் கேது இருக்கார். அப்போ இதில் நம்ம என்ன பலன் சொல்ல போகிறோம் நம்ம கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த காலகட்டங்களில் நம்ம யாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொடுத்தல் வாங்கலையோ யாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக நிதானாக பண்ணணும். அப்போ நாங்கள் இதை தாங்க தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம வட்டி கடை கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கும் நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு அமைப்புகள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக சூதனமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு ஒரு பாதிப்புள்ளாக போகும். இல்லை பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் நம்ம வீணான ஒரு பிரச்சனை நாமளே மோக்க நுழைச்சி நாமளே ஜாமீன் போட்டு யார் நாமளும் வாக்குறுதி கொடுத்து வக்காலத்து வாங்கி நாமளே மாட்டி நாமளே நுங்கொடுத்து நூலாகி நம்ம புண்ணுக்கு நாமளே காரணமாகிடக்கூடாது. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷார சோதனை வரும்போது நல்லதுங்க. ஓகேங்களா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷார சோதனை பாருங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வம்புகளுக்கு போகிறதோ யாருக்கு சாய்ச்சி உள்ள போகிறதோ இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் பார்த்து இந்த காலகட்டத்தில் தாய் மாமாக்கிட்டேயோ ஒரு வரப்பு தாய்கிட்டையோ வேலையாட்கிட்டையோ ஓகேங்களா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்கும் கொஞ்சம் பக்கம் பாதுகாப்பாக இருக்குது இந்த காலகட்டங்களில். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு அடிமை வேலைக்கு போகிறது காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடன் இல்லாமல் தொழில் பண்ண முடியாது, பஞ்சாயத்தில் தொழில் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு லோனுங்க எதுவும் அரசு நன்மை கிடைக்கும், கடன் கிடைக்கும், பஞ்சாயத்து லோன் அதாவது கவர்மெண்ட் லோன் கிடைக்கும்.
ஓகேங்களா. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்களா கூட கொஞ்சம் ஏமாற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதானமாக இருக்கும். பணம் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பிரேக்கப் அது வந்து பார்த்து உஷாராக சூதானமாக இருங்க. அது படிக்கிற இளைஞருக்கு இப்போ பட்ட படிப்பு இதில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் காலகட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுனா வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் கவர்மெண்ட் லோனாக இருக்கட்டும், படிப்புக்கு லோனாக இருக்கட்டும் கிடைக்கும். படிச்சதுக்கு உண்டான வேலைக்கு அது கூட இப்போ கவர்மெண்ட் லோன் கிடச்சி அது கவர்மெண்ட் லோன் மூலிமா நான் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இதான் அமைப்பு அதில் பிரமாதமாக இருக்குதுங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு சிறப்புன்னு கேட்டாக்கா கவர்மெண்ட் லோன் கடன் வாங்கி தொழில் கண்டிப்பாக அமைச்சு நல்லா பண்ணலாம். சிறப்பாக இருக்குது, நல்லா தான் இருக்குதுங்க. ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருமானம் இதெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாமே இந்த காலகட்டங்கள் நம்ம குழந்தைங்களாக செலவு பண்ணுறது. அப்போ சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட வருமானத்தை எதிர்பார்த்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வருமானத்தை எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்க நல்லபடி இந்த காலகட்டத்தில் 5க்கு 2 6 மணிக்கு 6 ஆட்சி பட்டதான் கும்பத்தில் சனிச்சவர் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு குழந்தைங்களோட வருமானம் நல்லா தாங்க இருக்குது. ஓகேங்களா. அப்போ பூர்வீகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அனுகூலம் நம்மளோட ஒரு ஆதாயம் நம்மளோட வர வேண்டிய பணம் சொத்துக்கு வரக்கூடிய சூழல் இருக்குதான்னு கேட்டாக்கா ஒரு பிரச்சனையாகி பஞ்சாயத்தாகி வெற்றி நம்ம பக்கம் வந்து நம்ம தீர்ப்பாகி நம்ம கூட இப்போ சொத்து கிடைக்கிறதுக்கோ பணமாக கிடைக்கிறதுக்கோ நகை நப்போ கிடைக்கிறதுக்கோ வீடாக கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேங்களா. அப்போ குழந்தைங்க மூலியமாக வரும். இல்லை குழந்தைங்க பேரில் கூட சொத்தாக கூட மாறக்கூடிய பாயிண்ட் அப்போ அது மூலியம் லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அதுக்குள்ள வீடு வாகனம் கட்டிக்கணும், வீடு வாசல் அமைச்சிக்கிறவங்க அது மூலியம் லாபம் பெறுறது இதெல்லாம் அமைப்பு நல்லா இருக்குதுங்க காலகட்டங்களில். அப்போ குழந்தைங்களோட படிப்பு சார் நல்லா இருக்குது, அவங்களோட தொழில் சார் நல்லா இருக்குது, வருமான சார் நல்லா இருக்குது. இதெல்லாம் அமைப்பு நல்லா சிறப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டு ஊர் மாவட்டத்துக்கு மாவட்டம் ஏரியா டு ஏரியா இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கை கொடுத்துட்டு அடுத்து ஒரு நல்ல அமைப்பு கொடுப்பாங்க. இந்த காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊர் டு ஊர் நம்ம பட்டப்படிப்புக்கோ இல்லை தொழிலுக்கோ ஒரு வேலைக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. ரைட்டு. அதுக்காக பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்மளோட முயற்சிகளும் சரி நம்மளோட அமைப்பில் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் தோல்வி ஆகிறமாக ஆகிதாங்க வெற்றி கிடைக்கும். அப்போ சிறிடமும் சரி நம்மளோட சகோதரி இளைய சகோதரர்களும் சேர்ந்து காலகட்டங்களில் கொஞ்சம் பாயிண்ட் மாறி தான் வரும்போது தவிர எடுத்தோம் நம்ம வெட்டி கொடுக்க மாட்டாங்க. எடுத்தோம் நமக்கு கொஞ்சம் அனுகூலம் இருக்க மாட்டாங்க. இந்த காலகட்டங்களில் நம்ம இளைய சகோதரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணாக பட்சத்து ஆண்களாக பட்சத்து பெண்களாலையும் இப்போ பேர் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, குறுகிய வயது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அது நல்ல விதமாக இருக்குதுங்க. கொஞ்சம் பிரச்சனை பிரேக்கப் இருக்கிற மாதிரி இருக்குது. அது உஷா சோதனமாக கையாளுறது நல்லதுங்க. ஓகேங்களா. ரைட். ஓகே. அடுத்து வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு வீடு வாசல் வண்டி வாங்கினதெல்லாம் பார்த்து காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது. தாயோட அமைப்பு சுகமாக நல்லா இருக்குது. அது இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கணும், வண்டி வாங்கணுமா, அமைக்கணுமா, ஆல்ட்ரேஷன் பண்ணணுமா, புதுசாக புதுப்பிக்கணுமா, அது அந்த காலகட்டம் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கு உயர்கல்வி படிக்கிறதோட இப்போ பார்த்து ஆரம்பம் இருந்தால் ஆரம்பம் நல்லா இருக்கும், முடிவாக தான் முடிவு நல்லா இருக்கும். படிப்பு தொடங்கணும் சரி முடிக்கிறவங்களும் சரி நல்லாயிருக்கும். அது கூட வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தாயாரோட அமைப்பு நடக்குது. கால்நடை இந்த மாதிரி வச்சு பிழைக்கிறவங்களும் சரி கால்நடை வீட்டு வளர்த்துறவங்க சரி இந்த காலகட்டங்களில் அது மூலியம் யோகத்தையும் நல்லா சிறப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டாளி யோகம் கூட்டு தொழில் யோகம் கொஞ்சம் பார்த்து உஷா சூதானமாக இருக்குது நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பார்த்து சின்ன சண்டைகளும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது கூட பார்த்து உஷா சூதானம் இருப்பு நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் புதுசாக திருமணம் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. பார்த்து ஒரு முறை இருமுறை பார்த்து உஷாராக சூதானம் பண்ணுறது நல்லதுங்க. இல்லை கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆல்ரெடி இருக்கிற கணவன் மனைவி கொஞ்சம் பிரச்சனைகள் விரிச்சதும் வரக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. ரைட்டு. அதுக்கடுத்து போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மூத்த சகோதரர் இந்த காலகட்டங்களில் அவங்களோட தேவைக்காக சுயநலமாக ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அவங்க நண்பர்களும் சரி மூத்த சகோதரரும் சரி அதை நம்ம வளர்ப்பு தந்தையாக தான் சரிங்க. அதாவது இரண்டாவது மனைவியாக இருக்க கணவன் மாதிரி இருக்குது இரண்டாவது தாரம்னு சொல்லிடலாமே, இரண்டாவது தாரமாக இருந்தாலும் சரிங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அடுத்த காலகட்டம் சரியாக போயிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு விரையம் தூரத்து பயணம் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. சுப விரயத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ அயன சைனத்தை கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு அயன சைனத்தை அதிகமாக கொடுப்பாங்க, தூக்கத்தை கொடுப்பாங்க. சில தாம்பத்தியம் அதிக எண்ணத்தை கொடுப்பாங்க. அது இந்த காலத்தில் ஒன்று ஆணுக்கு அப்படி ஆசைப்படும்போது பெண் ஒத்துக்க மாட்டாங்க, பெண் ஆசைப்படும் ஆண் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த வேறுபாடாக இருக்குது. அது ஒரு டூர் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் சுகபோகமாகவும் சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் ஒரு கும்பாபிஷேகம் செயல்படுறது, அது சிவன் கோயில் கும்பாபிஷேகம் செயல்படுறது இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. அதே பார்த்தீங்கன்னா வெளியூர் தொடர்பு, வெளியூரில் பார்த்தீங்கன்னா பெரிய முதலீடு போட்ட தொடர்பு நம்ம தொடர்பு கொள்வது, பெரிய முதலீடு போட்ட கல்லூரி நம்ம பிஹெச்டி கல்லூரி படிக்கிறது இதெல்லாம் நல்லா சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா சூதாட்டம் சீட்டாட்டம் இந்த காலகட்டங்கள் நல்ல இன்கம் கொடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்குது நல்லதுங்க. ஓகேங்களா. ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் நம்மளுக்கு தடை தாமத்து கொடுப்போம். நம்ம மேலே நம்பிக்கை நம்மளுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் அது பெருசாக எடுத்துக்காம பார்த்து சூதானம் நிதானம் பயணிச்சு பாருங்க, சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான்.
உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.